Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ஸோ பொறுமை விடாமுயற்சி இந்த ரெண்டும் இருந்தா நமக்கு வெற்றி நிச்சயம். ஸோ பொறுமையா இருங்க, விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. விடாமுயற்சியை மட்டும் என்னைக்கும் கைவிடவே விடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். த லிவிங் வேர்ல்ட் சாப்டர்ல அடுத்த பார்ட் வீடியோ த டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ வில் சி அ லார்ஜ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்க்கறதுக்கு முன்னாடி டைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். டைவர்சிட்டி அப்படின்னா டிஃப்ரெண்ட் அமங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் வேர்ல்ட்ல எத்தனை ஆர்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் டைவர்சிட்டி சொல்ல போறோம். இப்ப பிளான்ட்ஸ்னா எக்கச்சக்கமான பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்கு. மேங்கோ, கோகனட், ரைஸ், வீட், மெய்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போலதான் அனிமல்ஸ்லயும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் மீன்ஸ் ஸ்பீசிஸ் இருக்கும். ஹியூமன், எரும மாடு, பசுமாடு, கோழி, ஆடு, அப்புறம் குரங்கு, நாய், பூனை, எலி, எறும்பு, கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ வில் see a large variety of living organisms, be it potted plants. Potted plantsனா தொட்டி செடி, இன்செக்ட்ஸ் பூச்சிகள், பேர்ட்ஸ் பறவைகள், யுவர் பெட்ஸ் நீங்க வளர்க்குற செல்ல பிராணிகள், ஆர் அதர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். நம்மளை சுத்தி பார்த்தா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. There are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. உங்களை சுத்தி பிஐ பிசாசு கண்ணுக்கு தெரியாதுங்கிறாங்களா, அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்ணுக்கு தெரியாம உங்களை சுத்தி இருக்கு. பாக்டீரியா இருக்கு, ஃபங்கை இருக்கு, வைரஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, பட் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. இஃப் யூ வேர் டு இன்க்ரீஸ் த ஏரியா தட் யூ மேக் அப்சர்வேஷன் இன், த ரேஞ்ச் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் யூ see would increase. ஸோ நீங்க உங்க வீட்டுக்குள்ள பாக்குறீங்க, நீங்க இருப்பீங்க, உங்க பெட் அனிமல்ஸ் இருப்பாங்க. உங்க தெருவுல பாக்குறீங்க, ஆடு, மாடு, கோழி, நிறைய விதமான பிளான்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உங்க ஊருக்கே பாக்குறீங்க, உங்க தமிழ்நாட்டுக்கே பாக்குறீங்க, எல்லாம் ஒரு 4-5 ஸ்டேட் சேர்த்து பாக்குறீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண ஆப்வியஸ்லி இஃப் யூ வேர் டு விசிட் எ டென்ஸ் ஃபாரஸ்ட், முதுமலை ஃபாரஸ்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபாரஸ்ட்லாம் போய் பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், you would probably see a much greater number and kinds of living organisms in it. So நிறைய different type of organisms எல்லாம் அங்க இருக்கும். Each different kind of plant, animal or organisms that you see represents a species. So ஒவ்வொரு different animal, ஒவ்வொரு different plant, அது ஒவ்வொன்றையும் ஒரு species. Humanனா ஒரு species, அந்த மாதிரி ஆடுனா ஒரு species. ஆட்லயே வேற நிறைய different species இருக்கும். மாடுகள்லையும் நிறைய different species இருக்கும். மேங்கோ ட்ரீ is a species, அந்த மாதிரி. The number of species that are known and described range between 1.7 to 1.8 million. And the range பார்த்துக்குங்க, 1 million 10 lakhs. So 1.7 to 1.8 million இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு டிஸ்கிரைப் பண்ணின species. Then this refers to biodiversity. The different types of species இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் biodiversity. லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் species or the number and types of organisms present on earth. அப்போ பயோடைவர்சிட்டிக்கு அவனே டெஃபினிஷன் கொடுத்துட்டான். பயோடைவர்சிட்டி அப்படின்னா the number and types of organisms present on earth தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறோம். எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் NCERT. ஓகே, ஸோ எத்தனை நம்பர் இருக்கு, எத்தனை டைப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கு எர்த்ல அப்படின்னா அதுதான் பயோடைவர்சிட்டி. We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. So புதுசா இது வரைக்கும் ஹியூமன் போகாத ஏரியாவெல்லாம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நியூ ஸ்பீசிஸும் அந்த இடத்துல இருந்து ரிப்போர்ட் ஆகுது. எவ்ரி இயர் நியூ ஸ்பீசிஸ் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. As stated earlier, ஏற்கனவே சொன்ன மாதிரி there are millions of plants, லட்சக்கணக்கான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் இந்த வேர்ல்ட்ல இருக்கு. We know the plants and animals in our own area by their local names. So நமக்கு நம்ம ஏரியாவில் இருக்க பிளான்ட்ஸ் வெண்டைக்காய், புளியமரம், மஞ்சள், இந்த மாதிரி இஞ்சி, மிளகா, இந்த மாதிரி லோக்கல் நேம் வச்சுதான் சொல்லுவோம். These local names would vary from place to place. So நம்ம வெண்டைக்கான்னு சொல்றோம்ல, ஹிந்தில பெண்டி அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இங்கிலீஷ்ல லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியாவுக்கு ஏரியா வெஜிடபிள்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி அதோட நேம் மாறும். முர்கா அப்படின்னு சொன்னா ஹிந்தில கோழின்னு அர்த்தம், தமிழ்ல கோழின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஈவன் வித் எ
country. Country க்கு country கூட அது மாறும். Probably you would recognize the confusion that would be created if we did not find ways and means to talk to each other to refer to organisms we are talking about. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்கானிசத்தை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு காமனான ஒரு நேம் இருந்தாதான் நமக்கு புரியும். நம்ம போய் ஹிந்திக்காரங்க கிட்ட வெண்டைக்காய் கொடுங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஹிந்திக்காரங்கன்னா நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆனவங்க தமிழ் கத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ராஜஸ்தான் போறீங்க, இல்ல மகாராஷ்டிரா போறீங்க, அங்க போயிட்டு நீங்க வெண்டைக்காய் 1 கிலோ கொடுங்க அப்படின்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவங்க லாங்குவேஜ்ல நம்ம கேட்கணும். ஸோ தட் லேடிஸ் ஃபிங்கருங்கிறது இங்கிலீஷ் டேர்ம், அதை விட்டுருங்க. பட் படிப்பு சம்பந்தமா சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா நாடு விட்டு நாடு போய் ரிசர்ச்லாம் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிளான்ட்டை கன்வே பண்ணிக்க, ஒரு அனிமலை கன்வே பண்ணிக்கிறதுக்கு ஒரு காமனான டேர்ம்ஸ் இருக்கணும். அது பைனாமியல் நேம் அப்படி சொல்லுவாங்க. Hence, there is a need to standardize the naming of living organisms such that a particular organism is known by the same name all over the world. உலகம் ஃபுல்லா ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும். This process is called nomenclature. Nomenclatureனா நேமிங். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது the types and number of living organisms on earth. நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பயோடைவர்சிட்டிங்கிறோம். இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கு உலகத்துல. நம்ம ஊர்ல ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பேர் சொல்றோம், இன்னொரு ஊர்ல வேற பேர் சொல்றாங்க, இன்னொரு கண்ட்ரில இன்னும் டிஃப்ரெண்ட் பேர் சொல்றாங்க. ஸோ தட் நமக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு காமனான ஒரு நேம் இருக்கணும். ஸோ அதனால பயோடைவர்சிட்டி இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே காமனா நேம் வைக்கிற ப்ராசஸ்க்கு பேரு நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. Obviously, nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know to what organisms the name is attached to. This is identification. இங்க என்ன சொல்றாங்க, நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணணும். டிஸ்கிரைப்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா அந்த பிளான்ட்ல ரூட் எப்படி இருக்கு, ஸ்டெம் எப்படி இருக்கு, லீஃப் எப்படி இருக்கு, ஃபிளார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி ரிட்டனா எழுதி வச்சாதான் நம்ம அதுக்கு சரியான முறையில நேம் வைக்க முடியும். ஆல்ரெடி அதுக்கு நேம், காமன் நேம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அது நியூ ஸ்பீசிஸ்ல நியூ நேம் வைக்கணும். அதே போலதான் அனிமல்ஸுக்கும். In order to facilitate the study, number of scientists have established procedures to assign a scientific name to each known organism. So number of scientists, நிறைய சயின்டிஸ்ட் வந்து படிக்கிறதுக்காக, நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் படிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, நமக்கு நேம் வைக்கிறதுக்கு நிறைய சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. This is acceptable to biologists all over the world. So அந்த நேமிங் சிஸ்டம் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. For plants, scientific names are based on agreed principles and criteria. இந்த இடத்துல வேர்ல்டு ஃபுல்லா பிளான்ட்டுக்கு நேம் வைக்கணும்னா சில கிரைட்டீரியாலாம் இருக்கு. ஸோ அந்த கிரைட்டீரியா அண்ட் பிரின்சிபிள்ஸ் வந்து உருவாக்குனது யாரு? நீட் கொஷின்ஸ் இப்போ நீட் கொஷின் வருது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. Which are provided in International Code for Botanical Nomenclature. Botanical-நாலே plant. International Code for Botanical Nomenclature. ICBN for plants. என்ன ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ்க்கு சயின்டிபிக் நேம் வைக்கிறதுக்கான அக்ரீடு பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரைட்டீரியாவை கொடுக்கறது யாரு? இப்படிதான்ப்பா பேர் வைக்கணுங்கிற முறைப்படி பேர் வைக்கணும்பா அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரைட்டீரியான்னு சொல்லுவோம். அது கொடுக்கறது பாட்டனி, அதாவது பிளான்ட்ஸுக்கு இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர், ICBN. யூ மே ஆஸ்க் ஹவு ஆர் அனிமல்ஸ் நேம். அப்ப அனிமல்ஸ்க்கு எப்படி பேர் வைப்பாங்க? பொட்டானிக்கல்னா பிளான்ட் மட்டும்தான், பாட்டனி பிளான்ட் மட்டும்தான். Animal taxonomists have evolved International Code for Zoological Nomenclature, ICZN. B இருக்க இடத்துல Z போட்டுக்க வேண்டியதுதான். அனிமல்ஸுக்கு இன்டர்நேஷனல் கோட்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிரின்சிபல் அண்ட் கிரைட்டீரியா. ICBN, International Code for Zoological Nomenclature for Zoology, அதாவது அனிமல்ஸுக்கு. The scientific names ensure that each organism has only one name. இந்த இடத்துல ஒன் நேம்னா இப்போ உங்களுக்கு கேட்பீங்க, நீங்க 10th 11th இல்ல அதுக்கு முன்னாடி படிச்சதை வச்சு, சார் சயின்டிபிக் நேம் பைனாமியல் நேம்ங்கிறது 2 பேர் இருக்கிறது தானே, நீங்க ஒன் நேம்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் 2 இருக்கும், 2 வேர்டு இருக்கும். ஆனா அந்த நேம் இருக்கு இல்லையா, அது வந்து வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஸ்பீசிஸ்க்கு மாறாது. அந்த மீனிங் இங்க ஒன் அப்படிங்கிறது. ஒன்னுனா ஒன் மீனிங் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேங்கோ ட்ரீக்கு மேஞ்சிஃபெரா இண்டிகா. மேஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது 2 வேர்டு, ஆனா அது ஒரு நேம் தான்.
அந்த ஒரு நேம் தான் அமெரிக்கால போனாலும் மேங்கோ ட்ரீக்கு மேஞ்சிஃபெரா இண்டிகா தான். பிரிட்டன், அந்த இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சைனா, வேரெவர் யூ கோ, மேங்கோ ட்ரீயோட பைனாமியல் நேம் என்ன, அதாவது சயின்டிபிக் நேம் என்ன, பொட்டானிக்கல் நேம் என்ன, எப்படி வேணா சொல்லலாம், மேஞ்சிஃபெரா இண்டிகா. அந்த ஒன் நேம் அப்படிங்கிறது எங்கேயுமே மாறாது, சேமா இருக்கும். இங்க ஒன் அப்படிங்கிறது சேம் அப்படிங்கிற மீனிங், ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது. Description of any organism should enable the people in any part of the world to arrive at the same name. So, description அப்படிங்கிறது என்ன, மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ ட்ரீனா டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், அது வந்து ஃப்ளவரிங் வந்து மே மந்த், ஏப்ரல் மே அந்த மந்த்ல வரும், அந்த சீசன்ல தான் ஃப்ரூட் கிடைக்கும், ஃப்ரூட் அப்படி இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே நேமோட இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. Description of any organism should enable the people in any part of the world to arrive at the same name. They also ensure that such a name has not been used for any other known organism. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆர்கானிசம் வேற எந்த பிளான்ட்டுக்கும், இப்போ மேங்கோ ட்ரீக்கு மேஞ்சிஃபெரா இண்டிகானா வேற எந்த பிளான்ட்டுக்கும் அந்த சேம் நேம் இருக்கக்கூடாது. ஒரைசா சட்டைவா, ரைஸ் அப்படின்னா ரைஸை தவிர வேற எந்த ஆர்கானிசத்துக்கும் அந்த நேம் வைக்கக்கூடாது, இல்லைன்னா கன்ஃபியூஷன் வந்துடும். ஒரைசா சட்டைவானா ரைஸ் மட்டும்தான், மேஞ்சிஃபெரா இண்டிகானா மேங்கோ மட்டும்தான். அதான் biologists follow universally accepted principles to provide scientific names to known organisms. So நமக்கு தெரிஞ்ச ஆர்கானிசத்துக்கு நேம் வைக்கிறதுக்கு யூனிவர்சலி அக்செப்டபிள் ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம் நேம் வைக்கிறதுக்கு. Each name has two components, the generic name and specific epithet. இங்க எல்லாம் நீட் கொஸ்டின் வருது, நோட் பண்ணணும் நீங்க. ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிபிக் எபித்தட் ரெண்டு பேர் இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும், ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும். ஃபர்ஸ்ட் நேம் ஜெனரிக் நேம், செகண்ட் நேம் ஸ்பெசிபிக் எபித்தட். ரெண்டு நேம்னா டூ டிஃப்ரெண்ட் நேம் கிடையாது, ஒரே நேம்ல ரெண்டு பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜெனரிக் நேம், செகண்ட் வேர்ட் ஸ்பெசிபிக் எபித்தட், மறந்துடாதீங்க. திஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் எ நேம் வித் டூ காம்பனன்ட், ரெண்டு காம்பனன்ட், சிங்கிள் நேம் டூ காம்பனன்ட். இந்த இடத்துல நான் கூட சொன்னேன் டூ நேம்ஸ் அப்படின்னு. டூ நேம்ஸ்ங்கிற வார்த்தை தப்பு. ஒரு நேம் ரெண்டு காம்பனன்ட். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஜெனரிக் நேம், நேம்னு வருதுங்கிறதுக்காக ரெண்டு நேம்னு சொல்லாதீங்க, ரெண்டு காம்பனன்ட். ஒரு நேம்ல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஜெனரிக் நேம், செகண்ட் காம்பனன்ட் ஸ்பெசிபிக் எபித்தட், மறந்துடக்கூடாது. டூ காம்பனன்ட்ஸோட இருந்தா அதுக்கு பேரு பைனாமியல் நாமன்கிளேச்சர். பைனா டூ, நாமியல் அப்படின்னா நேம் வைக்கிறது, பைனாமியல் நாமன்கிளேச்சர், ரெண்டு நேம் வைக்கிற பெயரிடுற முறை. This naming system given by Carolus Linnaeus is being practiced by biologists all over the world. So binomial nomenclature கொடுத்தது யாரு? Carolus Linnaeus. அதனால அது father of taxonomy அப்படிம்பாங்க. This naming system using a two word, ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துறோம். Two word format, very important, two word format was found convenient. ஏன் convenient, easy அப்படின்னு சொல்றாங்கன்னா, டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு சேம் நேம் வராம பாத்துக்கிறதுக்கு இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கரோலஸ் லினேயஸ் தான் இதை ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாரு. ஓகேங்களா, அதை கொடுத்தாரு நமக்கு. லெட் அஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் மேங்கோ டு அண்டர்ஸ்டாண்ட் த வே ஆஃப் ப்ரொவைடிங் சயின்டிபிக் நேம்ஸ் பெட்டர். ஸோ சயின்டிபிக் நேம்ஸ் கொடுக்கறதுல பெட்டரா இருக்கிறது, அதுக்கு எக்ஸாம்பிள் மேங்கோ பார்க்குறோம். ஏன் பெட்டர் அப்படின்னு, the scientific name of mango is written as அப்படின்னா எழுதுறது. இங்க பாருங்க, கேபிட்டல் எம் ஃபர்ஸ்ட் ஜெனரிக் நேம் இருக்கு இல்லையா, மேஞ்சிஃபெராவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கு. செகண்ட் ஸ்பெசிபிக் எபித்தட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர், செகண்ட் வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Let us see how it is a binomial name. இது எப்படி binomial name னு பார்க்கலாம். In this name, Mangifera represents the genus and Indica represents the species. So first name வந்து genus represent பண்ணது first word, second word வந்து species represent பண்ணது. Or species க்கு இன்னொரு பேரு specific epithet. Species தான், ஸ்பீசிஸ்க்கு இன்னொரு பேரு ஸ்பெசிபிக் எபித்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜீனஸ்னு சொல்றோம், ஜீனஸ்க்கு இன்னொரு பேரு ஜெனரிக் நேம், ஜீனஸ்க்கு இன்னொரு பேரு ஜெனரிக் நேம். அதே போல ஸ்பீசிஸ்க்கு இன்னொரு பேரு ஸ்பெசிபிக் எபித்தட், another term, அவ்வளவுதான். அதர் யூனிவர்சல் ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் என்ன?
இப்ப பாருங்க, biological names are generally in Latin. கொஸ்டின்ல கேட்பாங்க, நீட்ல கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே லாட்டின் மொழியில தான் வைக்கிறாங்க. அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இட்டாலிக்ஸ்ல நான் எப்படி சார் எழுதுறது? கொடுத்துருக்கான், டைப் பண்றது தான் இட்டாலிக்ஸ்ல டைப் பண்ணுவாங்க. எழுதும் போது தனித்தனியா எழுதி அண்டர்லைன் பண்ணுவாங்க தனித்தனியா. எனிவே ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ், டைப்பிங்க தான் அவங்க ரிட்டன்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் லாட்டினைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்பிள். மேஞ்சிஃபெரா இண்டிகா. இண்டிகா அப்படிங்கிறது இந்தியா ஆரிஜின் அர்த்தம், இந்தியன் ஆரிஜின். மேங்கோ ட்ரீ இந்தியால மட்டும்தான் இருக்கு, இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்தியான்னு வைக்காம இண்டிகா அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா? லாட்டின் மொழிக்கு மொழி பெயர் தர்றாங்க, லாட்டின் மொழிக்கு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இங்க லாட்டினைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆல் derived from Latin itself. ஒன்னு லாட்டின்ல இருந்து டைரக்டா வார்த்தையை எடுத்துப்பாங்க, இல்லைன்னா வேற லாங்குவேஜ்ல இருந்தா கூட லாட்டின்ல எப்படி அது இருக்கும் அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, லத்தீன் மொழியில. irrespective of their origin, தமிழ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருந்தாலும், இங்கிலீஷ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருந்தாலும், மலையாளத்துல இருந்து ஆரிஜினேட் ஆயிருந்தாலும், கன்னடா, தெலுங்கு, எந்த லாங்குவேஜ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருந்தாலும் சரி, அதை லாட்டினைஸ் பண்ணிக்குவாங்க. லாட்டின் வேர்டுக்கு லாட்டினுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க. The first word in biological name represents the genus, while the second component denotes the specific epithet. Specific epithet க்கு இன்னொரு பேரு species தான். ஓகே, இது கொஸ்டின்ல கேட்பாங்க, பாத்துக்கணும். Both the words, ரெண்டு வார்த்தைகளுமே in a biological name when hand written, கையில எழுதும் போது, are separately underlined. இது வரைக்கும் அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீட்ல கேட்கல, நமக்கு கேட்கலாம். கேட்காத பார்ட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனித்தனியா எழுதும் போது நம்மளால இட்டாலிக்ஸ்ல எல்லாம் எல்லாராலையும் எழுத முடியாது. டைப் பண்ணும் போது இட்டாலிக்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. பட் ஹேண்ட் ரிட்டனா எழுதும் பொழுது நீங்க ஜீனஸ் நேமையும் ஸ்பீசிஸ் நேமையும் தனித்தனியா அண்டர்லைன் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு நான் எழுதுறேன். அப்படி எழுதும் போது இது ரெண்டையும் தனித்தனியா அண்டர்லைன் பண்ணணும் எழுதும் போது. இப்போ நம்ம புக்ல எல்லா இடத்துலயும் டைப் பண்ணிருக்காங்க, ஸோ டைப் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ண தேவையில்ல, டைப் பண்ணும்போது இட்டாலிக்ஸ்ல இருந்தா போதும். ஏன் சார் அது அப்படி உங்களுக்கு டைப் பண்ணும்போது இட்டாலிக்ஸ்ல டைப் பண்றாங்க, எழுதும் போது அண்டர்லைன் பண்றாங்க அப்படின்னா, நான் ஒரு பேஜ்ல 1000 வார்த்தைகள் எழுதுவேன். அந்த 1000 வார்த்தைகள்ல என்ன பிளான்ட்டை பத்தி எழுதிருக்கேன்னு போய் அதை சர்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு பார்த்ததும் அது என்ன பிளான்ட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு தெரியணும்னா அண்டர்லைன் பண்ணியிருந்தா நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம்ல. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்ல அண்டர்லைன் பண்ணுவோம்ல. அதனாலதான் அவங்க பைனாமியல் நேம் மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க எழுதும் பொழுது. டைப் பண்ணும்போது இட்டாலிக்ஸ்ல அதை மட்டும் இட்டாலிக்ல டைப் பண்றோம், அதுவும் தனியா தெரியும்ல. எல்லா எழுத்தும் நேரா டைப் பண்ணிருக்கீங்க, டைம்ஸ் நியூ ரோமன்லயோ ஏரியல்லையோ. இது மட்டும் இட்டாலிக்ஸ்ல சாய்வா இருக்குதுன்னா ஈஸியா ஒரு பிளான்ட்டோட நேம ஒரு பேஜ்ல கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் டைப் பண்ணும்போது இட்டாலிக்ஸ்ல டைப் பண்ணும், எழுதும் பொழுது தனித்தனியா அண்டர்லைன் பண்ணும், மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் வேர்ட் டினோட்டிங். இதெல்லாம் ஏன் அப்படி பண்றோம்? பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் பண்றோம், ஏன்னா அது லாட்டின் ஆரிஜின்ங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு. இது நீட் கொஸ்டின்ல இந்த பாயிண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. The first word denoting the genus starts with capital letter. Genus எப்பவுமே capital letter தான் ஸ்டார்ட் பண்ணும். Specific epithet second name small letterல ஸ்டார்ட் பண்ணும். It can be illustrated with the example of Mangifera indica. டைப் பண்ணிருக்காங்க, இட்டாலிக்ஸ்ல டைப் பண்ணிட்டாங்க. ஓகே, நேம் ஆஃப் த ஆத்தர். சரி, ஆத்தர்னா யாரு? அந்த பிளான்ட்டுக்கு பேர் வச்சவர் தான் ஆத்தர். அந்த பிளான்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி பேர் வச்சவர் தான் ஆத்தர். Name of the author appears after the specific epithet. So specific epithetங்கிறது செகண்ட் வேர்டு. அந்த செகண்ட் வேர்டுக்கு பின்னாடி, அதாவது மேஞ்சிஃபெரா இண்டிகா, இதுக்கு அப்புறம் தான் ஆத்தர் நேம் வரும். அது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், பட் மோஸ்ட்லி அக்கார்டிங் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரைட்டீரியா ஆஃப் பைனாமியல் நாமென்க்ளேச்சர், ரெண்டு வேர்டு ஜெனரிக் நேம் ஸ்பெசிபிக் எபித்தட்க்கு அடுத்து அப்ரிவியேட்டட் நேம் ஆஃப் ஆத்தர் வரணும். அப்ரிவியேட்டட்னா என்ன? சுருக்கி எழுதணும். ஃபுல் ஃபார்ம்ல எழுதுனா எவ்வளவு பெரிய பேரா போகும், அதனால சுருக்கி எழுதணும். At the end of the biological name and it is written in a abbreviated form. Example, Mangifera indica lin. Carolus linnaeus தான் Mangifera indica மேங்கோ ட்ரீயை டிஸ்கிரைப் பண்ணி நேம் வச்சு எல்லாம் பண்ணாரு. அதனால Carolus linnaeusோட அப்ரிவியேட்டட் நேம் லின், LINN. 4 லெட்டர்ல முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா Carolus linnaeusோட பேரை. அதான் அப்ரிவியேட்டட் ஆத்தர் நேம். ஸ்பெசிபிக் எபித்தட்க்கு அடுத்து வரும். It indicates that this species was first described by Carolus linnaeus. Okay.
Since it is nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நாமன்கிளேச்சர் முடிச்சிட்டாங்க. இப்போ உலகத்துல கூடிய லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான மில்லியன்ஸ்னா 1 மில்லியன் 10 லட்சம் கோடிக்கணக்கான பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை எல்லாத்தையுமே படிக்கிறது ரொம்ப சிரமம். வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி. அப்ப என்ன பண்றது? கிட்டத்தட்ட முடியாது. டு ஸ்டடி ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இட் இஸ் நெசசரி டு டிவைஸ் சம் மீன்ஸ் டு மேக் திஸ் பாசிபிள். அதை பாசிபிள் ஆக்கிறதுக்கு சில திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். எப்படி பாசிபிள் ஆக்கிறது? ஒன்றும் இல்லை, டைகாட் பிளான்ட்ஸ்னு கொண்டு வந்துருங்க. 2 காட்லிடன்ஸ் இருக்கிற எல்லா பிளான்ட்டை பத்தியும் நம்ம படிச்ச மாதிரி ஆயிடும். டைகாட் பிளான்ட்ஸோட கேரக்டர்ஸ் என்ன? டேப் ரூட் சிஸ்டம், ஆணி வேர் இருக்கும், ரெட்டிகுலேட் வீனேஷன், லீவ்ஸ்ல வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன் வலைப்பின்னல் மாதிரி வெயின்ஸ் இருக்கும் லீவ்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். சீட்ல 2 காட்லிடன்ஸ் இருக்கும். இப்படி எல்லாம் இந்த டைகாட், நான் வேர்ல்ட்ல இருக்க எல்லா டைகாட்டையும் இப்ப படிச்சுட்டேன். அந்த மாதிரி மோனோகாட், சிங்கிள் காட்லிடன் இருக்கும். வேர்ல்ட்ல இருக்க எல்லா மோனோகாட்லிடன்ஸ், கோடிக்கணக்கான மோனோகாட்லிடன் பிளான்ஸோட கேரக்டர் எனக்கு தெரியும். ஸோ அதுதான் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். குரூப்பா வச்சு அந்த குரூப்போட கேரக்டரை படிச்சிடுறது, காமன் கேரக்டரை. This process is called classification. கிளாசிபிகேஷன்னாலே வகைப்படுத்துறது. மோனோகாட் ஒரு வகை, டைகாட் ஒரு வகை, அதுல திருப்பி என்னென்ன வகைகள் இருக்கு, வகைகளா பிரிக்கிறது தான் கிளாசிபிகேஷன், வகையா. கிளாசிபிகேஷன் இஸ் த ப்ராசஸ். இந்த சாப்பிடும் போதெல்லாம் கிளாசிபிகேஷன் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார்டர் அது ஒரு வகை, மெயின் ஃபுட் அது ஒரு வகை, அதுக்கப்புறம் டெசர்ட் அது ஒரு வகை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டர், சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெசர்ட் அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் தின்னு குண்டாய் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். தேவை கம்மியா சாப்பிடணும்னா தேவையான அளவுக்கு சாப்பிடணும். பசி போனதுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடவே கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும், ஆரோக்கியமா இருக்கலாம். கிளாசிபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் குரூப்னா வகைப்படுத்துறது, குரூப் இன்டு கன்வீனியன்ட் கேட்டகரிஸ். கேட்டகரியா குரூப் பண்ண போறீங்க based on some easily observable character. So எக்ஸ்டர்னலா பார்த்தாலே தெரியக்கூடிய கேரக்டரை வச்சு நீங்க வந்து ஆர்கானிசத்தை குரூப்பா பிரிக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், we easily recognize groups such as plants. ஸோ பிளான்ட்ஸ்னா கிரீனா இருக்கும், போட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஈஸியா கண்டுபிடிச்சாலும் லீவ்ஸ் இருக்கும், மூவ்லாம் பண்ணாது மோஸ்ட்லி. அனிமல்ஸ்னா மூவ் பண்ணும், ஹெட்ரோட்ராப்ஸ், அதர்ஸ் மற்றவங்க கிட்ட தான் ஃபுட் எடுத்துக்கும், அந்த மாதிரி. ஆர் டாக்ஸ்ல எத்தனை வெரைட்டி இருக்கு, எத்தனை ஸ்பீசிஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து டாக்னு சொல்லிடுறோம். கேட்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ். உலகத்திலேயே அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ், ஒரு வகை, ஒரு இது யாருன்னா இன்செக்ட் அப்படிங்கிற கிளாஸ் தான், இன்செக்டா. ஓகே. The moment we use any of these terms, we associate certain characters with the organisms in the group. ஸோ சில கேரக்டர்ஸை அசோசியேட் பண்ணுவோம். சேம் கேரக்டர் இருந்தாதான். இப்போ டாக்ஸ்னா எல்லா டாக்ஸ்க்கும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் டாக்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி கேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும் குரூப் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு. வாட் இமேஜ் டு யூ சி வென் யூ திங்க் ஆஃப் எ டாக்? நாயினாலே உங்களுக்கு ஒரு உருவம் வெளியே ஞாபகத்துக்கு வரும். ஸோ எல்லா நாய்க்கும் அந்த காமனான உருவம் இருக்கும். 4 கால் இருக்கும், காது இருக்கும், அந்த மாதிரி குலைக்கும், அப்படிங்கும், அந்த மாதிரிலாம். ஓகே. Obviously each one of us will see dogs and not cats. So dogs தான் ஞாபகம் வரும், cats யோசிக்க மாட்டோம். Now if we were to think of Alsatians, the dog variety Alsatians, we know what we are talking about. Similarly, suppose we were to say mammals, you would of course think of animals with external ears and body hairs. Mammals na அது ஒரு character. எக்ஸ்டர்னல் இயர் இருக்கும், பாடியில ஹேர்ஸ் இருந்தாதான் மேமல்ஸ். You would of course think of animals with external ears and body hairs. Likewise, in plants, if we try to talk of wheat, கோதுமைனா கோதுமை செடி தான் ஞாபகம் வரும். The picture in each of our mind will be of wheat plant, not of rice plant. ரைஸை யோசிக்க மாட்டோம். Or any other plant, மற்ற பிளான்ட்டை யோசிக்க மாட்டோம். வீட்னா கோதுமை செடி தான். ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லுவோம், பார்த்ததே இல்லைன்னா. பார்த்துருந்தா நமக்கு வீட் செடி தான் வரும். அந்த வீட்னா அந்த கோதுமை. இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கோம், ரைஸ் அப்படின்னா ரைஸ் தான் யோசிப்பீங்க. பார்க்காத ஒன்னையோ இல்லை பார்த்த வேற பிளான்ட்டையோ யோசிக்க மாட்டோம். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ
Hence, all these dogs, cats, mammals, wheat, rice, plants, animals, etc. are convenient categories. So, category na enna solranga? Plants ஒரு category, rice category, wheat category, dogs category, insects category. So, இதெல்லாம் convenient category வகைகள். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சயின்டிபிக் நேம் என்ன? டாக்ஸா. அப்ப கேட்டகரியை தான் என்ன சொல்றாங்க? டாக்ஸான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்பீசிஸ் ஒரு டாக்ஸா, ஜீனஸ் ஒரு டாக்ஸா, ஃபேமிலி ஒரு டாக்ஸா, கிளாஸ் ஒரு டாக்ஸா, ஆர்டர் ஒரு டாக்ஸா, கிங்டம் ஒரு டாக்ஸா. ஸோ டாக்ஸாங்கிறது ஒவ்வொரு கேட்டகரியோட பேரும் டாக்ஸா. Here you must recognize that taxa can indicate categories at very different levels. Example, plants also form a taxa. Plants ஒரு taxa, plant kingdom அப்படிங்கிற ஒரு taxa. Wheat is also a taxa. Wheatங்கிறது ஒரு species. So taxaங்கிறது பெரிய கேட்டகரியாவும் இருக்கலாம், குட்டி கேட்டகரியாவும் இருக்கலாம். Similarly, animals, mammals, dogs are all taxa, but you know that a dog is a mammal. Mammal எல்லா மேமலும் mammals-னா ஒரு taxa. டாகும் மேமல்ஸ் தான். ஓகே, டாக் இஸ் எ மேமல் அண்ட் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ். மேமல்ஸ் எல்லாமே அனிமல்ஸ் தான். மேமல்ஸ்னா பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். Therefore, animals, mammals and dogs represent taxa at different levels. அப்ப taxaங்க ஸ்பீசிஸும் taxa தான், ஜீனஸும் taxa தான், ஆர்டர், ஃபேமிலி, கிங்டம், எல்லா கிளாஸ் எல்லாமே ஒவ்வொரு taxa தான். taxaனா ஒவ்வொரு ஸ்பீசிஸ் ஒரு taxa சொல்றோம்னு சொல்லிட்டு ஜீனஸ் taxa இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ மேஞ்சிஃபரா, இண்டிகா, மேஞ்சிஃபரா ஒரு டாக்ஸா, இண்டிகா ஒரு டாக்ஸா. ஸோ மேஞ்சிஃபராங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகாங்கிறது ஸ்பீசிஸ் நேம். அது என்ன ஃபேமிலியில வருது? அது ஒரு டாக்ஸா. பிளான்ட் கிங்டம் எல்லாமே டாக்ஸா. நெக்ஸ்ட், ஹென்ஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் all living organisms can be classified into different taxa. So in this, therefore, animals, mammals and dogs represent taxa at different levels. Hence, based on characteristics, all living organisms can be classified into different taxa. This process of classification is taxonomy. இப்போ taxonomy எங்க இருந்து வந்துச்சு? டாக்ஸால இருந்து வந்துச்சு, கேட்டகரிஸ்ல இருந்து வந்துச்சு. So categorization of organism தான் taxonomy. Taxonomy. External and internal structure along with structure of cell. So external structure na morphology, internal structure na anatomy and structure of cell cytology. Cytology na cell la pathina padikra padipukku peru cytology. Cyte அப்படின்னா செல்லுன்னு அர்த்தம். cytology இங்க 3 படிப்பு வரைக்கும் படிச்சிட்டீங்க. எக்ஸ்டர்னல்னா மார்பாலஜி, இன்டர்னல் அப்படின்னா அனாட்டமி, பிளான்ட் அனாட்டமி, அனிமல் அனாட்டமி, அந்த மாதிரி அனாட்டமி. செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லை பத்தி படிச்சா சைட்டாலஜி. அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். டெவலப்மெண்டல் ப்ராசஸ்னா பிளான்ட் பிசியாலஜியில வந்துடும், பிசியாலஜி. ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்னா ஈக்காலஜி, என்வரான்மெண்டோட எப்படி வந்து அது இன்டராக்ட் பண்ணுது. ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ஆர் for example, plants are autotrophs, they prepare their own food. அதுவே ecological information தான். Animals are heterotrophs, அதுல யார் வந்து predator, யார் வந்து parasite, அதுவும் ecological information தான். ஓகே, interaction எப்படி நடக்குது அப்படிங்கிறது. They are essential and form the basis of modern taxonomic studies. யார் யாரு? Morphology, anatomy, structure of cell, development process and ecological information. இதெல்லாம் சேர்ந்துதான் மாடர்ன் டாக்ஸானமிக்கு பேசிஸா இருக்கு. நீட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஹென்ஸ் கேரக்டரைசேஷன் என்ன? டிஸ்கிரைப் பண்றது. ஒரு பிளான்ட் ஆர் அனிமலை எடுத்து அதோட கேரக்டர் என்னென்ன, ரூட் எப்படி இருக்கு, ஸ்டெம் எப்படி இருக்கு, லீஃப் எப்படி இருக்கு, ஃபிளார் எப்படி இருக்குன்னு கேரக்டரைசேஷன். ஐடென்டிஃபிகேஷன்னா இதுவரை கண்டுபிடிக்கலையா, கண்டுபிடிச்சாங்களா, அது என்ன குரூப்ல வருது, இன்செக்டா, பேர்டா, அனிமலா இருந்தா சொல்றேன், அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன். கிளாசிபிகேஷன் அதை வகைப்படுத்துறது. அது பிளான்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மோனோகாட்ல வைக்கிறதா, டைகாட்ல வைக்கிறதா, ஸோ அது வகைப்படுத்துறது. கிளாசிபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர், நேம் வைக்கிறது. ஆர் த ப்ராசஸ் தட் ஆர் பேசிக் டு டாக்ஸானமி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது கேரக்டரைசேஷன், செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன், தேர்டு கிளாசிபிகேஷன், நாலாவது தான் நாமென்க்ளேச்சர். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். ஓகே, taxonomy is not something new. Taxonomy வந்து புதுசா இப்ப முளைச்சி வரல. Human beings have always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. எப்பவுமே ஹியூமன் பீயிங் வந்து செல்ஃபிஷ். நமக்கு எந்த ஆர்கானிசம் யூஸா இருக்கு
அதை தான் அவன் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அது எங்க இருக்கு என்ன இருக்குன்னு பேர்லாம் வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு வசதியா கேட்டகரி பண்ணி வச்சுக்குவாங்க. In early days, human beings needed to find sources for their basic needs. Basic needs என்ன? அடிப்படை தேவைகள். உணவு, உடை, தங்குற இடம். ஃபுட்டு, கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். இதுதான் த்ரீ பேசிக் நீட்ஸ். இதுக்கு என்னென்ன பிளான்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். Hence, the earliest classification were based on the uses of various organisms. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. பிகினிங்ல ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன்லாம் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சுதான் கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் வேர் சின்ஸ் லாங் not only interested in knowing more about different kinds of organisms and their diversities na different organisms and அதுல எவ்வளவு different species இருக்கு அப்படிங்கிறது முன்னாடி மட்டும் இல்ல, பட் ஆல்சோ த ரிலேஷன்ஷிப் அமங் தெம், எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. This branch of study was referred to as systematics. Systematicsனாலே நீட் கொஸ்டின்ல வந்துரும். எங்க வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வருது அதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். See, taxonomy அப்படிங்கிறது கிளாசிஃபைங் த ஆர்கானிசம், குரூப்பிங் த ஆர்கானிசம்ஸ், அது சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் அதெல்லாம் வச்சு. பட் ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு வந்துருச்சுன்னா அது சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ எங்க ரிலேஷன்ஷிப்பை இன்க்ளூட் பண்றாங்க அது சிஸ்டமேட்டிக். நீட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெஸ் கொடுத்து நான் சொல்றேன். சிஸ்டமேட்டிக்ஸ்க்கும் டாக்ஸானமிக்கும் உள்ள டிஃபரன்சஸே ஜஸ்ட் கிளாசிஃபை பண்ணிட்டு போயிட்டீங்க டாக்ஸானமி. பட் த திங் இஸ், ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அதுக்கு பேரு டாக்ஸானமியோட சேர்த்து ரிலேஷன்ஷிப்பையும் வச்சு நீங்க பிளான்ஸை டிஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேரு சிஸ்டமேட்டிக்ஸ். The word systematics is derived from the Latin word systema, which means systematic arrangement of organisms. Systematic na ஒரு rules and regulation la follow பண்ணி ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்றோம். இதையும் லின்னேயஸ் தான் சொன்னார். லின்னேயஸ் used Systema Naturae as the title of his publication. So systematics அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல லின்னேயஸ் தான் சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற புக்ல பயன்படுத்தினார். பப்ளிகேஷன்னா புக், அவரோட புக்கு பேரு சிஸ்டமா நேச்சுரே, மறந்துடாதீங்க. The scope of systematics was later enlarged to include identification, nomenclature and classification. Taxonomy இருக்க எல்லாத்தையும் இப்போ ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர் எங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. டாக்ஸானமி தான். Systematics takes into account of evolutionary relationships. அதுதான் நான் சொன்னேன், இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னாலே ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ், அதில் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்ஸானமியோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணா அதுக்கு பேரு சிஸ்டமேட்டிக்ஸ், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். இவ்வளோ நேரம் கேட்டகரினா என்ன, கேட்டகரிஸ்னா என்ன, டாக்ஸான்னு சொல்லுவோம். ஈச் கேட்டகரி இஸ் நோன் அஸ் டாக்ஸா. கேட்டகரிக்கு இன்னொரு பேரு டாக்ஸா சொல்றோம். அதான், அதை பத்தி அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், டைவர்சிட்டிஸ் இன் த லிவிங் வேர்ல்ட் பார்த்தோம். டைவர்சிட்டினா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எர்த்ல இருக்கு, அது நிறைய பார்த்தோம். அதுல இம்பார்ட்டண்டா என்னது, டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன. டாக்ஸானமில ஃபர்ஸ்ட், அப்புறம் பைனாமியல் நேம். பைனாமியல் நேம்னா ஒரு பிளான்ட்டுக்கு 2 வேர்ட்ஸ் கொண்ட 2 காம்பனன்ட்ஸ் கொண்ட நேம் வைப்போம். அந்த நேம் வந்து லாட்டின்ல இருந்து இருக்கும், அது வேர்ல்டு ஃபுல்லா காமனா ஃபாலோ பண்றோம். அப்பதான் நம்ம வந்து ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் சயின்டிபிக் வேர்ல்ட்ல, சயின்டிஸ்டுக்கு இடையில. அதனால ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் பார்த்துப்போம். இந்த வீடியோவில் இதோட நம்ம இந்த பார்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நாளைக்கு 4th பார்ட்ல டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுட் இருந்தா அந்த ஹேண்டை ரேஸ் பண்ணி டவுட் கேட்கலாம். நீங்க அதை கிளிக் பண்ணி ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரேஸ் ஹேண்ட். இன்னைக்கு நடத்துனதுல யாருக்கும் டவுட் இல்லை. டவுட் இருந்தா ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுக்கலாம். டவுட் இல்லைன்னா நம்ம நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you all. Thank you.